பிரபஞ்சத்தின் உருவாக்கத்திற்கு பின்னால் உள்ள ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை சிவன் மற்றும் சக்தியின் தத்துவ பார்வை மூலம் இன்று நாம் காணவிருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கான மாறாத விதியும் மாறும் ஆற்றலும் எப்படி சமநிலையில் இருக்கின்றன, இந்த பிரபஞ்சத்தின் சமநிலை நமக்கு உணர்த்துவது என்ன என்பதை பார்க்கப் போகிறோம். இந்த காணொளியில் நாம் காணப்போவது சிவனின் உடுக்கைக்கும் நவீன கணித கோட்பாடான ஃபோரியர் தேற்றத்திற்கும் உள்ள ஆழமான தொடர்பு. பிரபஞ்சத்தின் உருவாக்கம் குறித்த ஆன்மீக பார்வையும் அறிவியல் உண்மையும் எப்படி ஒரே புள்ளியில் இணைகின்றன. உலகின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி நிறுவனமான CERN வளாகத்தில் ஏன் நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது? வாருங்கள், இந்த சுவாரஸ்யமான பிரபஞ்ச ரகசியத்தை தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் தொடங்குவோம். பகுதி 1, நாத பிரம்மம். ஒளியிலிருந்து பிறந்த உலகம். நம் வேதங்களும் புராணங்களும் பிரபஞ்சத்தின் மூலத்தை நாத பிரம்மம் என்று சொல்கிறது, அதாவது ஒளியிலிருந்து உருவான பிரம்மாண்டம். இந்த தத்துவத்தின் உச்சகட்ட வடிவம்தான் நடராஜர் திருவுருவம். ஆடல் கலையின் அரசனான நடராஜர் தன் கையில் வைத்திருக்கிற அந்த உடுக்கை ஒன்றும் சாதாரண இசைக்கருவி இல்லை. புராணங்களின்படி சிவன் தன் ஆனந்த தாண்டவத்தின் போது அந்த உடுக்கையை அசைக்க அதிலிருந்து ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தின் ஒலி பிறந்தது. அந்த முதல் அதிர்விலிருந்துதான் காலம், வெளி, அப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் உருவானது. சிவனின் நடனம் என்பது வெறும் ஆட்டம் இல்லை, அது பிரபஞ்சத்தின் 5 செயல்பாடுகளை குறிக்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். வலது கையில் இருக்கிற உடுக்கை படைத்தல் தொழிலை குறிக்கிறது. அந்த உடுக்கையின் ஒலியிலிருந்துதான் பாணினி சமஸ்கிருத இலக்கணத்தை உருவாக்கினார் என்கிற ஒரு பாரம்பரிய நம்பிக்கையும் இருக்கிறது. அந்த ஒலியின் அதிர்வுதான் ஜடமாக இருந்த சக்தியை தூண்டி இந்த பிரபஞ்சமாக வெளிப்பட வைத்தது. அபயக்கரம் காத்தல் தொழிலையும், இன்னொரு கையில் இருக்கிற நெருப்பு அழித்தல் தொழிலையும், ஊன்றிய பாதம் மறைத்தல் என்கிற மாயையையும், தூக்கிய திருவடி அருளுதல் என்கிற முக்தியையும் குறிக்கிறது. இந்த 5 தொழில்களும் ஒரு சுழற்சியாக திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நட்சத்திரம் பிறக்கிறது, பல கோடி வருடம் வாழ்கிறது, அப்புறம் வெடித்து சிதறி அழிந்து போகிறது. அதன் மிச்சங்களிலிருந்து புதிய நட்சத்திரங்கள் உருவாகிறது. இந்த சுழற்சிதான் சிவனின் பிரபஞ்ச நடனம். ஆனால் இது எப்படி சாத்தியம்? வெறும் சத்தத்திலிருந்து இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் எப்படி உருவாக முடியும்? இது வெறும் கற்பனை கதையா? இல்லை, இந்த புராண கதைக்குள் ஏதாவது அறிவியல் குறியீடு மறைந்திருக்கிறதா? இந்த கேள்விக்கான பதில் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பிரெஞ்சு கணித மேதையிடம் இருக்கிறது. பகுதி 2, கணிதத்தின் மாபெரும் திறவுகோல் ஃபோரியர் தேற்றம், ஃபோரியர்ஸ் தியரம். கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்னால் ஜீன் பாப்டிஸ்ட் ஜோசப் ஃபோரியர், ஜான் பாப்டிஸ்ட் ஜோசப் ஃபோரியே என்கிற கணிதவியலாளர் வெப்பம் எப்படி பரவுகிறது என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் ஒரு புரட்சிகரமான கோட்பாட்டை உருவாக்கினார். அதுதான் இன்றைக்கு ஃபோரியர் தொடர், ஃபோரியர் சீரீஸ் அல்லது ஃபோரியர் தேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தேற்றம் கணிதம் மற்றும் இயற்பியல் உலகில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் கம்ப்யூட்டர், மொபைல் போன், இன்டர்நெட், ஏன் மருத்துவத்தில் இருக்கிற ஸ்கேனர் வரைக்கும் எல்லாத்திற்கும் பின்னால் ஃபோரியருடைய இந்த கண்டுபிடிப்பு தான் இருக்கிறது. அப்படி என்னதான் சொல்கிறது அந்த தேற்றம்? ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி வரும் எந்த ஒரு சிக்கலான அலை வடிவத்தையும் பீரியாடிக் சிக்னல், கணக்கிலடங்காத பல எளிய சைனி மற்றும் கோசைன் அலைகளின் கூட்டுத்தொகையாக பிரிக்க முடியும். இன்னும் புரியும்படி சொல்கிறேன். நீங்கள் ஒரு கிட்டார் வாசிக்கும்போது அதிலிருந்து ஒரு சிக்கலான ஒலி அலை உருவாகிறது. அது ஒரே மாதிரி இல்லாமல் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். ஃபோரியர் தேற்றத்தின்படி அந்த சிக்கலான ஒரே அலையை வெவ்வேறு அலைவரிசை, ஃப்ரீக்வன்சி மற்றும் வீச்சு, ஆம்ப்ளிடியூட் கொண்ட நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன மென்மையான சைன் அலைகளாக பிரித்து பார்க்க முடியும். ஒரு பெரிய கலங்கலான ஆறு பல சின்ன சுத்தமான ஓடைகள் சேர்வதால் உருவானது என்று சொல்வது போல்தான் இதுவும். இதனுடைய தத்துவ பார்வை ரொம்ப ஆழமானது. இதன் மூலம் நாம் பார்க்கும், கேட்கும், உணரும் எந்த ஒரு சிக்கலான அதிர்வும் அது ஒலியாக இருக்கலாம், ஒளியாக இருக்கலாம், ஏன் நம் இதய துடிப்பாக கூட இருக்கலாம்,
அது அடிப்படையில் ரொம்ப ரொம்ப எளிமையான தூய்மையான அதிர்வுகளின் ஒரு கலவைதான். ஒரு சிக்கலான ஓவியம் பல எளிய கோடுகளால் உருவானது போல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிக்கலான அமைப்புக்கு பின்னாலும் ஒரு எளிமையான கணித ஒழுங்கு இருக்கிறது என்று ஃபோரியர் நமக்கு காட்டினார். பகுதி 3, உடுக்கையின் ஓசையும் ஃபோரியரின் அலைகளும். ஒரு தத்துவ பார்வை. இப்போது சிவனின் உடுக்கை தத்துவத்தையும் ஃபோரியருடைய கணித தேற்றத்தையும் இணைத்து பார்ப்போம். இங்குதான் ஒரு ஆச்சரியமான பார்வை நமக்கு கிடைக்கிறது. புராணம் என்ன சொல்கிறது? சிவனின் உடுக்கையிலிருந்து கிளம்பின ஒரு ஒலியின் அதிர்விலிருந்து பிரபஞ்சம் தோன்றியது. இந்த ஒலி ஒரு சிக்கலான தனித்துவமான அலை வடிவம். ஃபோரியர் தேற்றம் என்ன சொல்கிறது? எந்த ஒரு சிக்கலான ரிப்பீட் ஆகும் அலை வடிவமும் கணக்கிலடங்காத எளிய சைன் அலைகளின் கூட்டுத்தொகை. இப்போது இது இரண்டையும் ஒரு தத்துவமாக இணைத்து பார்த்தால் என்ன தெரிகிறது? சிவனின் உடுக்கையிலிருந்து பிறந்த அந்த ஒற்றை பிரபஞ்ச ஒலி, காஸ்மிக் சவுண்ட் என்பது உண்மையில் எண்ணற்ற முடிவில்லாத எளிய அலைகளின் ஒரு பிரம்மாண்டமான கூட்டுத்தொகைதான் என்று ஒரு அழகான உருவகமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஒவ்வொரு எளிய அலையும் பிரபஞ்சத்தின் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை, ஒரு குறிப்பிட்ட துகளை, ஒரு குறிப்பிட்ட சக்தியை உருவாக்குகிறது. இதை ஒரு இசைக்குழுவுடன் ஒப்பிடலாம். ஒரு பெரிய இசைக்குழுவில் வயலின், புல்லாங்குழல், ட்ரம்ஸ், பியானோ என்று பல கருவிகள் இருக்கும். எல்லாம் சேர்ந்து வாசிக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான சிக்கலான இசை உருவாகும். ஆனால் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அந்த பிரம்மாண்ட இசைக்குள் ஒவ்வொரு கருவியினுடைய தனித்தனி எளிமையான இசையையும் உங்களால் கேட்க முடியும். இங்கே அந்த பிரம்மாண்டமான இசைதான் சிவனின் உடுக்கையிலிருந்து பிறந்த நாத பிரம்மம் என்கிற உருவகம். அதில் ஒலிக்கும் ஒவ்வொரு தனித்தனி கருவியின் எளிய இசைதான் ஃபோரியர் தேற்றம் சொல்லும் சைன் மற்றும் கோஷைன் அலைகள். அந்த ஒவ்வொரு எளிய அலையும் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சம் என்கிற மாபெரும் சிம்பொனியை உருவாக்குகிறது. ஆக ஓசையிலிருந்து பிரபஞ்சம் பிறந்தது என்பது ஒரு மூட நம்பிக்கை இல்லாமல் அது ஒரு ஆழமான அறிவியல் குறியீடாக, ஒரு உருவகமாக, மெட்டஃபர் பார்க்கப்படுகிறது. ஓசை என்பது இங்கே அதிர்வையும், பிரபஞ்சம் என்பது அந்த அதிர்வுகளின் கூட்டுத்தொகையையும் குறிக்கிறது. இதுதான் நம் முன்னோர்கள் மறைமுகமாக சொல்லி வைத்த பிரபஞ்சத்தின் கணித ரகசியமாக இருக்கலாம். பகுதி 4, சிவம் சக்தி, மாறாத விதியும் மாறும் ஆற்றலும். இந்த கணித ரகசியத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள சிவம் சக்தி தத்துவத்தை இணைத்து பார்க்கலாம். சைவ சித்தாந்தத்தின்படி இந்த பிரபஞ்சம் சிவம் மற்றும் சக்தி என்கிற 2 அம்சங்களால் ஆனது. சிவம், சிவா என்பது அசைவற்ற, மாறாத, எல்லாம் அறிந்த பிரபஞ்ச உணர்வு, யுனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். அதில் எந்த செயல்பாடும் இல்லை. அதுதான் பிரபஞ்சத்தின் அத்தனை விதிகளுக்கும் கணித சூத்திரங்களுக்கும் ஆதாரம். ஃபோரியர் தேற்றத்தில் உள்ள அந்த கணித கொள்கை, அந்த விதி சிவத்தை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அது எப்போதுமே இருக்கிறது, மாறுவதே இல்லை. சக்தி, ஷாக்தி என்பது இயங்கும், மாறும் பிரபஞ்ச ஆற்றல், யுனிவர்சல் பவர். அதுதான் சிவனின் விதிகளை வெளிப்படுத்துகிறது. அதுதான் அலைகளாக, அதிர்வுகளாக, துகள்களாக இந்த முழு பிரபஞ்சமாகவும் வெளிப்படுகிறது. சிவம் என்பது இசைக்கான விதி என்றால், சக்தி என்பது அந்த விதிகளுக்கு உட்பட்டு வெளிப்படும் இசை. ஃபோரியர் தேற்றத்தின் கணித வடிவத்தை மறுபடியும் பார்ப்போம். Ft A1 sin O1 t plus 2 sin O2 t plus 3 sin O3 t plus. இங்கே Ft என்பது நாம் பார்க்கும் இந்த மொத்த பிரபஞ்சம் சக்தியின் வெளிப்பாடு. சின் வாட் என்கிற கணித விதி அந்த அலைகளின் அடிப்படை வடிவம் சிவத்தின் மாறாத தத்துவத்தை குறிக்கிறது. A1, A2, A3 என்பது ஒவ்வொரு அலையின் வீச்சு, ஆம்ப்ளிடியூட். O1, O2, O3 என்பது ஒவ்வொரு அலையின் அலைவரிசை, ஃப்ரீக்வன்சி. இந்த வீச்சும் அலைவரிசையும் தான் சக்தியின் குணங்கள். ஒவ்வொன்றும் வெவ்வேறு அளவு ஆற்றலையும், எனர்ஜி, தகவலையும், இன்ஃபர்மேஷன் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு மின்காந்த அலைகளை எடுத்துக்கொள்வோம். ரேடியோ அலைகளுக்கு அலைவரிசை, ஃப்ரீக்வன்சி குறைவு. அதனால் அதன் ஒவ்வொரு போட்டோனுக்கும் ஆற்றலும் குறைவு. ஆனால் அதனால் நிறைய தகவல்களை இசை, பேச்சு சுமந்து கொண்டு போக முடிகிறது. ஆனால் எக்ஸ்ரே போன்ற அலைகளுக்கு அலைவரிசை மிக அதிகம். அதனால் அதன் ஒவ்வொரு போட்டோனுக்கும் ஆற்றலும் மிக அதிகம்.
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு துகளும், ஒவ்வொரு அலைவடிவமும் தனக்கென்று ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றலையும் தகவலையும் கொண்டிருக்கிறது. இந்த எண்ணற்ற அலைகளின் கூட்டுத்தொகைதான் சக்தி. இந்த அலைகள் எல்லாம் எந்த விதிகளுக்கு உட்பட்டு இயங்குகிறதோ அந்த மாறாத பிரபஞ்ச உணர்வுதான் சிவம். சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் வெளிப்பட முடியாது. இரண்டும் இணைந்துதான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. பகுதி 5, சமச்சீர் தத்துவம். பிரபஞ்சத்தின் சமநிலை. ஃபோரியர் தேற்றத்தின் இன்னொரு ஆச்சரியமான அம்சம் அது காட்டும் சமச்சீர் அல்லது சிமெட்ரி கொள்கை. இந்த கணித கொள்கை பிரபஞ்சத்தில் இருக்கிற சமநிலை தத்துவத்திற்கு ஒரு அழகான இணைகோடாக அமைகிறது. தத்துவ பார்வையில் பார்த்தால் பிரபஞ்சத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும், ஒவ்வொரு நேர்மறை சக்திக்கும் அதை சமன் செய்யும் ஒரு எதிர்மறை சக்தி இருக்கிறது. ஒவ்வொரு துகளுக்கும் ஒரு எதிர்த்துகள் ஆன்டை பார்ட்டிகிள் இருப்பது போல, ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருப்பது போல இந்த பிரபஞ்சம் ஒரு முழுமையான சமநிலையில் இயங்குகிறது. இந்த சமநிலையின் மிக உன்னதமான குறியீடுதான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். சிவனும் சக்தியும் சரிபாதியாக இணைந்து ஆணும் பெண்ணும், உணர்வும் ஆற்றலும், அசைவும் அசைவின்மையும் சமநிலையில் இருக்கிற ஒரு வடிவம். அது உணர்த்துவதும் இதைத்தான். பிரபஞ்சம் என்பது இரவு பகல், இன்பம் துன்பம், உருவாக்கம் அழிவு என்ற இருமைகளின் ஒரு கூட்டுத்தொகை. ஃபோரியர் தேற்றத்தின் கணிதச் சமன்பாடுகள் இந்த பிரபஞ்ச சமநிலையின் தத்துவத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. வெற்றிடத்திலிருந்து தோன்றிய பிரபஞ்சம் மீண்டும் சமநிலைக்கே திரும்பும் என்கிற தத்துவத்தை இது காட்டுவதாக எடுத்துக்கொள்ளலாம். பகுதி 6, நவீன அறிவியலும் நடராஜர் தத்துவமும் சரி, இதெல்லாம் தத்துவமாகவும் கணித கோட்பாடாகவும் இருக்கிறது. இதற்கு ஏதாவது நடைமுறை சான்று இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக இருக்கிறது. இன்று ஃபோரியர் பகுப்பாய்வு, ஃபோரியர் அனாலிசிஸ் என்கிற இந்த டெக்னிக் இல்லாத நவீன டெக்னாலஜியே இல்லை. நீங்கள் போனில் பேசும்போது உங்கள் குரல் என்கிற சிக்கலான ஒலி அலை எண்ணற்ற டிஜிட்டல் சிக்னல்களாக பிரிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. அந்த வேலையை செய்வது ஃபோரியர் டெக்னிக் தான். நீங்கள் ஒரு புகைப்படத்தை ஜேபெக் ஃபார்மட்டில் சேமிக்கும் போது அந்த படத்தின் சிக்கலான வண்ண அமைப்பை எளிமையான கணித அலைகளாக மாற்றி குறைந்த இடத்தில் சேமிக்க இது பயன்படுகிறது. எம்ஆர்ஐ ஸ்கேனர்கள் உடம்புக்குள்ளிருந்து வரும் ரேடியோ அலைகளை பகுப்பாய்வு செய்து தெளிவான படங்களை உருவாக்க பயன்படுத்துவதும் இதே தத்துவத்தை தான். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், உலகத்தின் மிகப்பெரிய இயற்பியல் ஆய்வகமான சுவிட்சர்லாந்தில் இருக்கிற செர்ன், ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி நிறுவனம் வளாகத்தில் ஒரு பிரம்மாண்டமான நடராஜர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அணுத்துகள்களின் பிறப்பையும் இயக்கத்தையும் அழிவையும் ஆராயும் அந்த விஞ்ஞான மையத்தின் நுழைவாயிலில் சிவனின் பிரபஞ்ச நடனத்தை குறிக்கும் நடராஜர் சிலை ஏன்? காரணம், நவீன அணுத்துகள் இயற்பியல் இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கிறதோ அதே பார்வைக்கு நெருக்கமான ஒரு தத்துவத்தை நடராஜர் வடிவம் கொண்டிருக்கிறது. நவீன இயற்பியல் பிரபஞ்சத்தில் இருக்கிற அடிப்படை துகள்கள் நிலையான பொருட்கள் இல்லை, அவை தொடர்ந்து அதிர்ந்து ஆற்றலை பரிமாறி தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும் ஆற்றல் பொட்டலங்கள், எனர்ஜி பேக்கெட்ஸ் என்று சொல்கிறது. அதாவது ஒரு முடிவே இல்லாத நடனம். இதை இயற்பியல் மேதை ஃப்ரிட்ஜாஃப் காப்ரா தன்னுடைய த டாவ் ஆஃப் பிசிக்ஸ் என்கிற புத்தகத்தில் சிவனின் நடனம் என்பது ஆற்றலின் நடனம் என்று குறிப்பிடுகிறார். செர்னில் இருக்கிற அந்த சிலை இந்த தத்துவ பார்வையின் ஆழத்தை அங்கீகரிக்கிற ஒரு அடையாளமே தவிர புராணங்களை அறிவியல் நேரடியாக ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமில்லை. விஞ்ஞானிகள் அணுத்துகள்களின் நடனத்தை கணித சமன்பாடுகள் மூலமாக விவரிக்கிறார்கள். நம் முன்னோர்கள் அதே பிரபஞ்ச நடனத்தை நடராஜர் என்கிற ஒரு ஆழமான கலை வடிவம் மூலமாக விவரித்தார்கள். மொழி வேறாக இருக்கலாம், ஆனால் சொல்ல வரும் உண்மை ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போகிறது. பிரபஞ்சம் ஒரு முடிவில்லாத தாளத்தோடு கூடிய அதிர்வுகளின் ஆட்டம். சிவனின் உடுக்கையிலிருந்து பிரபஞ்சம் பிறந்தது என்கிற கருத்து ஒரு பழங்கதையோ வெறும் நம்பிக்கையோ மட்டுமல்ல. அது பிரபஞ்சத்தின் அடிப்படை இயல்பை, அதன் அதிர்வுத்தன்மையை ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தின் வழியாக விளக்குகிற ஒரு அறிவியல் கவிதை. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் நடனமாடிக் கொண்டிருக்கிறது. இந்த எண்ணற்ற நடனங்களின் கூட்டுத்தொகைதான் நாம் வாழும் இந்த நிஜம்.
இந்த மாபெரும் பிரபஞ்ச நடனத்திற்கு பின்னால் இருக்கிற கணித ஒழுங்கை ஃபோரியர் தேற்றம் நமக்கு விளக்குகிறது. அந்த நடனத்தின் தத்துவத்தையும் கலை வடிவத்தையும் நடராஜர் தத்துவம் நமக்கு உணர்த்துகிறது. அறிவியல் உண்மையை தேடுகிறது, ஆன்மீகம் அர்த்தத்தை தேடுகிறது. ஆனால் சில நேரத்தில் இரண்டு பாதைகளும் ஒரே புள்ளியில ஒரே ஆச்சரியத்தில் வந்து சேர்கிறது. சிவனின் உடுக்கையின் ஓசையும் ஃபோரியரின் கணிதமும் அப்படி இணைந்த ஒரு புள்ளிதான். பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் சந்திப்போம்.